நவராத்திரியின் 3வது நாளான இன்று மகாகாளியின் அம்சத்தைப் பற்றி தியானிப்போம். மகாகாளியின் சுபாவம் வேறு. மகேஸ்வரியின் இயல்பான அறிவும் பரபரப்பும் இவளுக்கு இல்லை. ஆனால் உயர்ச்சியும் ஆற்றலும் வலிமையுமே இவள் சக்திக்கு சிறப்பு அளிப்பன. இவளிடம் கட்டுக்கடங்காததொரு தீவிரமும் தான் மேற்கொண்ட கருத்தை நிறைவேற்றுவதற்குரிய மகத்தான சக்தியும் ஊக்கமும் காணப்படுகின்றன. மார்க்கத்தில் குறுக்கிடும் வரம்புகள், தடைகள் ஆகிய யாவற்றையும் நொறுக்கும் ஒருவித தெய்வீக உக்கிரம் இவளிடம் உண்டு. சண்ட மாருதம் போன்று இவள் கருமம் ஆற்றும்போது இவளுடைய தெய்வத்தன்மைகள் யாவும் பீறிட்டு பொலியும். ஒரு கருமத்தை விரைவாகவும் உடனே பயனளிக்கும் முறையிலும் செய்து முடிப்பதற்கும், ஒன்றை துரிதமாகவும் நேராகவும் அடிப்பதற்கும், நேர்முகமாக தாக்கி அதன் முன்னுள்ள யாவற்றையும் துடைத்துச் செல்வதற்கும் இவளே தகுந்தவள். இவள் முகத்தை கண்டாலே அசுரன் பீதியுடன் நடுங்குவான். கடவுளை பகைத்து நிற்பவர்களுக்கு இவள் குரூரமாயும் ஆபத்தாயும் இருப்பாள். ஏனெனில் உலகங்களின் போர் வீரியான இவள் சண்டைக்கு எப்போதும் பின்வாங்க மாட்டாள். பரிபக்குவமடையாதவற்றை இவள் சகிக்கவே மாட்டாள். ஆகவே மனிதனிடம் தனக்கு இணக்கி வராத யாவற்றின் விஷயமாகவும் முரட்டியாகவே நடந்து கொள்வாள். மடமையிலும் மயக்கத்திலும் உழன்று அவற்றில் பிடிவாதமாக நிற்பவர்களின் விஷயத்தில் இவள் கடுமையாகவே இருப்பாள். துரோகம், பொய், துவேஷம் ஆகியவற்றின் மீது கடும் சினம் கொள்வாள். வைரத்திற்கு உடனே சவுக்கடி கொடுப்பாள். இறைவன் பணியில் காட்டும் அசட்டையையும் அலட்சியத்தையும் மந்தபுத்தியையும் இவள் பொறுக்க மாட்டாள். அகாலத்தில் உறங்குகிறவர்களையும் வெட்டியாக திரிபவர்களையும் அவசியமாயின் சுருக்கென்று நோவும்படி புடைத்து எழும்புவாள். வேகமாகவும் நேராகவும் கவடற்றும் உள்ள மனவேட்சிகள், ஒளிவு மறைவின்றியும் சொந்த மற்றும் உள்ள கிளர்ச்சிகள், வானோக்கி கொழுந்து விட்டெறியும் ஆர்வம், இவையே மகாகாளியின் இயக்கங்களாகும். இவளது குணப்போக்கை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. இவளது உட்பார்வையும் திடசித்தமும் ஒரு கழுகை போன்று வெகு உயரமாயும் வெகு தொலைவிலும் செல்லும். இவளுடைய அடிகள் மேல் நோக்கி விரைந்து செல்லும். இவள் கரங்கள் புடைக்கவும் பாதுகாக்கவும் நீண்டு பரந்திருக்கும். ஏனெனில் இவளும் அன்னையே. இவளது வன்மை போலவே அன்பும் தீவிரமானது. இவளது உள்ளத்தில் ஆழ்ந்த பாசமும் பட்சமும் உண்டு. நாம் இவளை மட்டும் தன் முழு பலத்துடன் குறுக்கிட விட்டுவிடுவோமாயின் சாதனையை முன்னேற விடாமல் தடுக்கும் தடைகளும் காக்கும் பகைகளும் சக்தியை பொருட்களைப் போல ஒரு நிமிடத்தில் நீர்த்துளியாயிடும். இவளது கோபம் பகைவர்களுக்கு பயங்கரமாயிருக்கலாம். அழுத்தத்தின் மும்முரம் பலவீனர்களுக்கு பயங்கொள்ளிகளுக்கும் துன்பம் தருவதாக இருக்கலாம். ஆனால் பெரியோர்களும் மேலோர்களும் பலவான்களும் இவள் மீது அன்பு செலுத்துவர். ஏனெனில் இவள் கொடுக்கும் அடிகளே அவர்களின் அமைப்பில் இணங்கி வராமல் எதிர்த்து நிற்பவைகளை மட்டம் தட்டி பலமும் பூரண உண்மையும் பொருந்தியனவாக ஆக்குகின்றன. இவையே அவர்களின் வளைவுகளையும் கோணல்களையும் நிமிர்த்தி நேராக்குகின்றன, வெளியே கடத்துகின்றன. அவள் மட்டும் இல்லாமல் இருப்பின் ஒரே நாளில் ஆகக்கூடியது பல நூற்றாண்டுகள் பிடிக்கலாம். இவளின் ஆனந்தம் பரந்தும் கம்பீரமாயும் இருக்கலாம். ஆனால் அவள் ஆனந்தத்தின் முழு தீவிரங்களில் ஜுவாலை போன்று எழும் களிப்பை அது இழந்துவிடும். இவளே ஞானத்திற்கு வெற்றி கொள்ளும் ஆற்றலை அளிக்கிறாள். அழகுக்கும் இசைவுக்கும் இவள் உயர்ந்தோங்கும் ஒரு இயக்கத்தை கொணர்ந்து தருகிறாள். பரிபூரணம் அடைவதன் பொருட்டு நிதானமாகவும் உழைப்புடனும் சிரமப்பட்டு கொண்டும் எல்லோருடைய சக்தியை பெருக்கி அவர்களின் நீண்ட வழியை குறுக்க வல்லதொரு வேகத்தை தருகிறாள். பரம உன்னதமான பரவசங்கள், மகோன்னதமான உணர்ச்சிகள், மிக விழுமிய நோக்கங்கள், மிக பரந்த காட்சிகள் ஆகிய இவற்றிற்கு குறைவான எவையும் அவளுக்கு திருப்தி அளிப்பதில்லை. ஆகவே அவளிடம் இறைவனின் வெற்றி சக்தி உள்ளது. நாம் விரும்பும் மகத்தான சித்தியானது இனிமேல் என்பதின்றி இப்பொழுதே நடைபெறக்கூடுமாயின் அது இவள்
அருள் கனவாலும் வெறியாலும் வேகத்தாலும் தான் முடியும்.